குசுமுட்டை நாத்தடிக்கிற மாதிரி இல்ல? ஆமா. பப்ளிக் பார்க்க மாட்டாங்க. ஆளுதான் பெரிய மனுஷனா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? நானும் எவ்வளவுதான் தாங்கிட்டு இருக்கிறேன். சரி நிழல் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எந்திரிச்சு போயிருப்பேன். விட்டது நீங்க. பார்த்தனா தாங்க முடியாம இருந்தங்க. சகிக்கலங்க. என்ன சார் திரும்ப விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவர்தான் போட்டாருங்க. நீங்க தாங்க திருப்பதி எதையா பேசிட்டு இருக்க? இப்படி கிடைக்காம இங்க வந்து முழுக்க புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தரமான ஒரு ஃபன் தான் பண்ண போறோம். அண்ணன் யாரும் பாத்தீங்கன்னா, அண்ணன் பேர் வந்து வீராசாமி. நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்காரு. இது வந்து நமக்கு மெசேஜ் பண்ணாரு, கொஞ்சம் நமக்கு பழக்கமாயிட்டாரு. அவர் என்ன சொன்னாரா, அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாம்னு ஒரு ஆசைப்படுறேன், ஒரு பிராங்க் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அண்ணன் நானும் இன்னைக்கு சேர்ந்து ஒரு வீடியோ பண்ண போறோம். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. இப்போ நம்ம யாராவது ஒரு உட்கார்ந்து இருக்கிற பஸ் ஸ்டாப் அந்த சைடு உட்கார்ந்து இடத்துல போயிட்டு நீங்க ஒரு சைடு உட்காந்துருக்க, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு உட்காந்துறேன். போன்ல இந்த கேஸ்டபிள் சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் எடுத்து போட்டு விடுவேன். அது வந்து உங்க சவுண்ட் உங்க காதுல கேட்கும் போது என்ன பண்றீங்க, நீங்க அவரை திரும்பி ரியாக்ட் பண்றீங்க. அப்படி பண்றீங்க. என்னடா அப்ப போடவே இல்லை, நம்மள இது பண்றாரு, நீங்க ஸ்ட்ராங்கா அப்ப அவர் மேலேயே பழி சொல்லுங்க. ரொம்ப ஃபயரா போயிடுச்சு, என்கிட்ட ஏறுவாரு, போயிட்டு வந்து புடிச்சு எங்க ஆலையில அடிச்சு போடுவாரு. ஓகே கைஸ், நீங்க வந்து தரமா பண்ண போறோம். எப்படி வருதுங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணி கொடுங்க. குசுமுட்டை மீஞ்சூர் பஸ் வருமானே, மீஞ்சூர் பஸ் வருமானே இந்த பக்கம். மீஞ்சூர் பஸ் தெரியலையே, நான் புதுசு, வேற யாராச்சும் வந்தா விசாரிப்போம். நாத்தடிக்கிற மாதிரி இல்ல? ஆமா. பார்த்தேன். பப்ளிக் பார்க்க மாட்டாங்க. ஆளுதான் பெரிய மனுஷனா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? நானும் எவ்வளவுதான் தாங்கிட்டு இருக்கிறேன். சரி நிழல் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எந்திரிச்சு போயிருப்பேன். அவர் அடிச்சிட்டு இருக்காரு, எல்லாம் கேட்கிறேன். சும்மா இருக்காங்க. பெரிய மனுஷன் தானே? நான் பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் தானே? நான் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? எங்க போறா நீ? அதான் பார்த்தனே. என்ன சார் நீ போட்டுட்டு இருப்ப, அவங்க என்ன அப்படி சாடுறான்? ஹலோ யார் போட்டது? யார் போட்டு டர்ம்ல போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தாங்க அங்க போய் நல்ல பிள்ளை வந்து உட்கார்ந்துக்கிறாப்ல, அவர்கிட்ட போய் தெரியுமா? என்ன தெரியுமா? எத்தனை நாளாச்சுங்க? எங்க எத்தனை நாளாச்சு போய்? என்னத்த போயா எல்லாம் போனிச்சாப்பா? பேசாம உட்கார்ந்து நிழல் நாள இங்க இருந்தாங்க, நான் போயிருப்பேன். உண்மை என்ன தெரியுமா? சும்மா பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. யாரு பெரிய மனுஷன்? நீங்க உண்மை ஏனா பேச்சு. நீ போடுற நீ அவன் என்ன கேட்டுறாங்க?
உண்ணே பெரிய மனுஷன் எதை போட்டு போறான் உள்ள போட பெரிய மனுஷன் காலைல போயிருக்க மாட்டாரு. நான் பெரிய மனுஷன் அவ்வளவுதான் பொறுமையா இருந்தேன். பெரிய மனுஷன் இருந்தா ரொம்ப போட்டு யாரு போட்டது சொல்றேன். வேற யாரு போடுறது? இப்ப சார் 3 தான் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து போடுறது நீ தான் போடுற. அந்த ஆளு என்ன போட்டுருக்கா? அவன் பார்த்த மாதிரி பெரிய மனுஷன் இதை கட்டியா பார்த்தா போட்டு கட்டிக்கிறாங்க. ஹலோ என்ன விட்டது நீங்க இங்க பக்கத்துல பார்த்து விட்டது நீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தனா தாங்க முடியாம இருந்தேங்க. சகிக்கலங்க. உடனே என்னென்ன பண்றது? நீ போட்டுட்டு என்ன சொல்றே? நீ போறது போல நீ அந்த ஆளு என்ன கத்திட்டு இருக்காப்ல? என்னங்க என்ன பேசுறீங்க? விட்டுருங்க. ஏன் தலை சண்டை போட்டுருக்கீங்க? என்ன பார்த்துட்டு இருக்க? உண்மை ஏற்பட மாட்டியா? எழுப்படா இங்க இருக்காத. என்ன சார் திரும்ப விட்டுக்கிட்டே இருக்கிறேன். பாத்தியா போட்டது? பாத்தியா சார் போட்டு சண்டை போடுறீங்க? நான் போட்டா போட்டு சொல்றேன். அவர்கிட்ட சொல்லு சார். நீங்க தானே உட்காந்துருந்தீங்க? ஆமா. என்ன பிரச்சனை? யாரு போட்டது? இந்த ஆளு தான் போட்டாரு. நான் போட்டு பாத்தியா? நீ பாத்தியா? கிளம்பு கிளம்பி இல்ல கரு புருன்னு போட்டுட்டு கிளம்பி அடிச்சு போட கிளம்பி. நீ போட்டுட்டு இருக்க அந்த ஆளு என்ன சொல்லிட்டு இருக்கான்? படியாக்க முடியாது. புரியுதா? கேவலமான புலப்பது. கிளம்பி கிளம்பி குசு போடலையா? திருப்பதி எதா பேசிட்டு இருக்க? இப்படி கிடைக்கா கிளம்பி மேல ஏன்னா நீ குஸ் போட்டுட்டா சின்ன பையன் போய் பேசிட்டு இருக்க. பாத்தியா அவன் போட்டு இருக்கான். நீ தான் போட்ட. நான் போட்டேன். நீ எதுவும் போட்டீங்களா சார்? என்ன பார்த்து எப்படி சார் அந்த வார்த்தை கேட்க தோணுது? நான் போடுவேனா சார் குசு? இல்ல இந்த ஆளு இல்லங்கிறான். இந்த நீங்க தாங்க போட்டீங்க. நான் எங்க போட்டேன்? நான் எங்க போட்டேன்? நீங்க தாங்க போட்டீங்க. நீங்க தான் போட்டீங்க. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம நாகை 360ல எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட்டரா இருந்தா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் பிளஸ் கேமராமேன் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சா போதும். கேமராமேன் பேசிக் தெரிஞ்சா போதும். ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவர் தான் போட்டாருங்க. நீங்க தாங்க சத்தியமா சொல்றேன் போடலையா? சத்தியமா பப்ளி பிளேஸ்ல எப்படியா நடந்துப்பீங்க? பப்ளிக் பிளேஸ் அவன் போட்டுட்டு இருக்கா. காரை ஒயிட் போட்டு இருக்காயா? அது பாக்கலையா? அவரு ஆமா அதான் நான் நம்பணும். நீ தான் எப்படி பண்ணி வாங்க நீங்க தாங்க அப்படிங்க. நான் எங்க பையன் பார்த்து அப்படியே என்ன போட்டு இருக்கான். அந்த பையன்லாம் விட்டுக்க மாட்டாருங்க. டீசெண்டா இருக்காப்ல. எனக்கு தெரியாதா? இல்ல வம்பு பண்றீங்க. அப்புறம் நம்பாம என்ன பண்றது? நீங்க தான் விட்டீங்க. தலையில அடிக்காம தலைய பச்சு சாவடிக்க வச்சு பசி எடுக்குப்பா. என்னங்க கருப்புன்னு போடுறா? நல்லா என்ன பைக்க பிடிக்க ஆரம்பிச்சா
ஆசைப்பட்டேன். ஐயா இப்ப நான் சொல்றேன் ஐயா அவர் போடலண்ணே நான் தானே நீங்களா? நான் தான் போட்டேன் நான் தான் என்ன தம்பி அப்ப அவர் போடலையா? அவர் ஒரு மணி நேரமா கத்திட்டு நடக்கேன். நான் போடல அவர் தானே அவர் போட்டு அறிவில் அவருக்கு அவர் தானே நீங்க இல்லையா? அவர் தானே போட்டாரு அவர் நீங்க தானங்க அவர் தானே போட்டாரு அவர் நீங்க இல்ல இல்ல நான் தாங்க போட்டேன் நான் போட்டேங்க அவர் போடலங்க அவ்வளவுதான். ஐயா நான் போடல நான் போட்டேன் ஐயா ஐயா நான் போடல தள்ளியா ஐயா இவர் தான் போட்டாரு இவர் போடல இவர் போடல நீங்க போடலையா ஏன் மிரட்டுறீங்க? நீங்க செஞ்சது நீங்க தானே விட்டீங்க. ஐயா ஐயா அவர் இல்லையா ஒத்துக்கிறாப்ல வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாப்ல. அப்ப நீ ஒத்துக்கலாம் ஏங்க நீங்க தானங்க நீங்க தானங்க நீங்க நான் தான் விட்ட நான் தான் விட்டு வச்சுங்க பாருங்க அவரு நல்ல பையன். என்ன நீங்க செஞ்ச தப்ப போனா போதும் ஒத்துக்கிறாப்ல. ஐயா 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 இருங்க இல்ல 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 ஐயா சொல்லியாரு நான் தான் விட்டேன் நான் தான் விட்டேன் சொல்லல நான் தான் விட்டேன் அங்க பார்த்தா மாத்தி மாத்தி பேசிட்டு ஐயா இல்ல நான் தான் விட்டேன் நான் தான் என்ன நினைச்சிருக்கீங்க பையன் சரியில்லையா பையனா இல்ல இல்ல சார் ஆனா இருந்தா சார் நான் இல்ல உண்மையில அவருக்கு வயிறு சரியில்லை. இல்ல 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 கோபப்படாதீங்க இங்க பாருங்க சும்மா விளையாட்டுக்காக ஐயா ஐயா பாருங்க விளையாட்டுக்காக உங்கள்ட்ட வந்து சும்மா இங்க பாருங்க சவுண்ட் இங்க பாருங்க செல்லுல தான் போட்டது நான் விடல அவர் நம்ம டீம் ஆகுதா இங்க பாருங்க இந்த சவுண்ட் போட்டு சும்மா உங்களை இருக்குது ஐயா ஐயா சாரி மன்னிச்சுங்க அடிச்சாதீங்க நீங்க இருந்தாலும் வந்து அந்த சின்ன பையனை நீங்க சொல்லக்கூடாதுங்க. இல்ல இல்ல அவர்தான் விட்டது அவர்தான் ஐயா 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 சும்மா ஐயா ஒரு என்ன கம்பெனி ஏன்னா நீ சும்மா இருக்கா கோத்து விட்டு ஆனா இங்க ஐயா ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு வந்து பேரிகேட் சும்மா ஒரு காமெடியா தப்பா நினைச்சியா காமெடிக்காக பண்ணுவோம்ல நான் தான் கிடைச்சேன் நீங்க தான் வடமா நீங்க மட்டும் தான் நீங்க இருந்தீங்க. அட பாவிகளா எவனாவது நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான் என்ன பிரச்சனை தூக்கினாலே தெரியாது அவரை போய் இந்த மிச்சப்பட்டியாலாப்பா அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கு அவங்களுக்கு இல்ல இல்ல பிரச்சனைகளை மனுஷனால தான் பிரச்சனை தான் பிரச்சனை தான் உண்மையிலே அவருக்கு அந்த பிராபம் இருக்கு. இல்ல இல்ல அவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாரு. ஐயா இல்லையா கம்முனு இருக்க ஐயா 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 நாலு மணிதான் ஐயா அண்ணே ஐயா ஒண்ணு இல்ல உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதானே? எனக்கு இந்த ப்ராப்ளம் ஐயா இரு ஐயா அவர் சும்மா காடு அண்ணா கம்முனிடுறா அண்ணா கம்முனிடுறா ஏனா ஐயா 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 ஒண்ணு இல்ல அவர் சும்மா ஏதாவது காமெடி பண்றாரு தப்பா நினைச்சாதீங்க. நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியுதுங்க. அண்ணா 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 கம்முனி இருந்தா இல்ல இல்ல ஐயா இங்க வீடியோ எடுக்குது ஐயா அண்ணா கம்முனி இருங்க ஐயா ஐயா தப்பா நினைச்சீங்க அவர் நம்ம டீம் ஆள் தான் அது சும்மா ஒரு காமெடி பண்றாரு கிளம்புங்க முதல்ல போறேன் ஐயா போறேன் ஹாய் ஹாய் சொல்லுங்க போலாம் ஹாய் வாழ்க்கையில பிரச்சனை நீங்களா என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில இப்ப ஆரம்பிக்கிறியா இல்ல 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 சும்மா மக்கள் ஒரு விழிப்புணர்வா சொல்லு எல்லா மனுஷரும் வாழ்க்கையில பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. காசு இருக்கிறது பிரச்சனை காசு இல்லாதது பிரச்சனை தான். காசு இருந்தாலும் பிரச்சனை அவன் அரசாங்கத்துக்காரங்க தட்டி எடுத்து போயிடுவான் இல்லாதவருக்கு இல்லை பிரச்சனை புரியுதா இதான் பிரச்சனை. பிறந்த என்னைக்கு பிறக்கிறமோ போறது வரைக்கும் பிரச்சனை தான். ஆனா என்ன பிரச்சனை சொல்லவே அதான் அந்த பிரச்சனை ஐயா மனுஷங்க தப்பா நினைச்சாருங்க பேரு ஐயா யாரெல்லாம் ஐயா ராதாகிருஷ்ணன் குசு போடலன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு கமெண்ட் போட்டு குசு போட்டோம்னு நினைக்கிறவங்க ஹாய் கைஸ் நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான் எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.